மனுஷங்களா நீங்களா? இப்படி அடிச்சுக்கிறீங்க? இந்த பாருங்க, இந்து ரொம்ப தங்கமான பொண்ணு. அவளை ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான். அத புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு ஏதோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறத கேட்டா எங்களுக்கே வருத்தமா இருக்கு. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு இந்து எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? இவ்ளோ பண்ணின இந்து இந்த கல்யாணத்தை நாசம் பண்ணணும்னு சொல்லி ஓடி போவாளா அவ? இங்க பாருங்க, உங்க யார்கிட்டயும் நான் அவளை பத்தி சர்டிபிகேட் கேட்கல. ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என் பையன் கல்யாணத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்துவா அந்த ரவுடி கடத்திட்டு போயிருக்கான். இத பாருங்க, இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல இந்துக்கு என்ன ஆச்சுங்கறத தான் பார்க்கணும். அவளை எப்படி திரும்ப கொண்டு வருதுன்னு யோசிக்கணும். என் பொண்ணு இந்துவுக்கு என்னாச்சோ ஏதோச்சோ தெரியலையே கடவுளே. அப்பா ஐயா, விட்றாதே இந்து, விட்றாதே. இதை எதிர்பார்க்கல. நான் கூட நீ இதை கட்டிட்டு எஸ்கேப் ஆக இன்னும் அரை மணி நேரம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லையே, நான் கனவு போட்டதை விட நீ ஃபாஸ்ட்டாக இருக்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நீ சண்டை படம் பார்ப்பியோ? என்ன? ஹேய், நான் உன்னை சண்டை படம் பார்ப்பியான்னு மட்டும்தான் கேட்டேன். இங்கெல்லாம் பண்ண சொல்லலை. இப்ப லைவா ஒரு சீன் காட்டவா? எங்க மேடம், அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்களா? அப்ப நேரா கிளைமேக்ஸ் போயிடலாமா? என்ன புரியல? இப்ப பாரு. ஆனா ஒன்ன பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு? அவ்வளவுதான். நீங்க மைக் செட்டே போட்டு கத்துனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். மேடம், வாமா லட்சுமி, உட்காரு. வா உட்காருமா. மேடம், இவங்க என்னோட ஃப்ரெண்டு, பேர் செல்வி. வணக்கம் மேடம். வணக்கம். ஏதோ அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்ன, என்ன விஷயம்? மேடம், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பேர் இந்து. அவளை கடத்திட்டாங்க மேடம். என்ன, கடத்திட்டாங்களா? ஆமா மேடம். சொல்லுங்க, என்ன ஆச்சு? இன்னைக்கு இந்துவோட அக்கா தீபாக்கு ரிசப்ஷன். இந்து தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தா. சரி. ஃபைனான்சியர் கிருபாவோட ஆளு கருணா வந்து இந்துவை கடத்திட்டு போயிட்டான். ஆமா மேடம். கிருபாவோட ஆளா? அவன் இன்னுமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? சரி, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். ஆனா அவங்க என்கிட்ட தான் வந்து விசாரிச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய இடம்,
அவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. போதாததுக்கு எங்க மேலதான் தப்பு இருக்க மாதிரி ட்ரீட் பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்து அவன் பக்கம் வச்சிருக்கான். இப்படி காசு வாங்கிட்டு வேலை பாக்குற சில போலீஸ்காரங்களாலதான் மொத்த சிஸ்டத்துக்குமே கெட்ட பேரு. மேடம், உங்களுக்கு கூட இந்துவை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மேடம். அப்படியா? யார் இது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஸ்கூட்டில பிளட் எடுத்துட்டு போய் ஒரு சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்தினால மேடம், அவதான் மேடம். ஆமா, அந்த பொண்ணு தானா? ஆமா மேடம், இந்து ரொம்ப தங்கமான பொண்ணு. யாருக்கும் எந்த கெடுதலும் எப்பவுமே நினைச்சது இல்ல மேடம். படுபாவி பசங்க அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க தான் ஏதாவது உதவி பண்ணி இந்துவை மறுபடியும் மீட்டு கொடுக்கணும். கண்டிப்பா. இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சட்டமும் கோர்ட்டும் எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிக்கும். அந்த கிருபாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஏற்கனவே பல பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல என்னையே வேலை பேச பார்த்தான். நான் அப்பவே அவனுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பினேன். அன்னைக்கு வட்டி காசை வசூல் பண்ண மிரட்டல் அடிதடின்னு பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு ஆள் கடத்துற அளவுக்கு வந்துட்டானா? இதுக்கப்புறம் அவனை விட்டா சரி வராது. லீகலா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். நீங்க இதை நினைச்சு ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்பவே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.